வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜய் தனி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்பார். பிரசாந்த் கிஷோர் சர்டிபிகேட். கிரிப்டோ கரன்சி மோசடியில் தனக்கு சம்பந்தம் இல்லை என நடிகை தமன்னா விளக்கம் அளித்துள்ளார். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பெரம்பலூரை சேர்ந்த வினோத் என்ற பயணியிடம் ரூபாய் 77 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. ஹவாலா பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பள்ளி மாணவர்கள் மோதலில் 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். இனி வருவது விரிவான செய்திகள். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை மையமாக கொண்டு கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமித்துள்ளார். விஜய்க்கு தேர்தல் ஆலோசனைகளை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வழங்கி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடிகர் விஜயை பிரசாந்த் கிஷோர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தாவேகா கட்சி 2ஆம் ஆண்டு விழாவிலும் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றார். இந்நிலையில் தனியார் செய்தி சேனலுக்கு பிரசாந்த் கிஷோர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அதற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன். பீகார் தேர்தலில் எனக்கு உதவி செய்வதாக விஜய் உறுதியளித்துள்ளார். அங்கு விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் உள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே அவர் முடிவு. விஜயுடன் கூட்டணி அமைக்க அதிமுக விரும்புகிறது. ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தாவேகா விரும்பவில்லை. விஜய் தனி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி பெறுவார். விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைப்பார். இவ்வாறு பிரசாந்த் கிஷோர் கூறினார். கிரிப்டோ கரன்சி மோசடி, நடிகை தமன்னா வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபத்தை கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த 10 நபர்களிடம் ரூபாய் 2,40 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த மாஜி அரசு ஊழியர் அசோகன் என்பவர் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் சினிமா நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வாலின் விளம்பரங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளின் மூலம் ஆயிரக்கணக்கானோரிடம் பணத்தை திரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நிதிஷ் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகிய 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக பிரபல நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோரிடம் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துவக்க விழா மற்றும் நிறுவன நிகழ்ச்சியில் பங்கேற்று விளம்பரப்படுத்தியதால் இருவரும் பங்குதாரர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நடிகை தமன்னா தன் மீதான புகாருக்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், கிரிப்டோ கரன்சி முறைகேட்டில் தனக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகளை அறிந்தேன். இது போன்ற வதந்தியான பொய்யான செய்திகள் பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்று மீடியாவில் உள்ள எனது நண்பர்களுக்கு வேண்டுகோளை விடுக்கிறேன். அதே சமயம் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை எனது குழுவினர் எடுத்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 13வது சர்வதேச விருது வழங்கும் விழாவில் ஊடகத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த சேவை புரிந்ததற்காக புதுச்சேரியை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சர்வதேச பத்திரிகை மையம், ஆசிய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி அகாடமி மற்றும் சர்வதேச ஊடகம் பொழுதுபோக்கு துறை இணைந்து நடத்திய 13வது சர்வதேச விருது வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து பத்திரிகையாளர்கள், திரைப்பட கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஊடக வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஊடகத்துறையில் கடந்த 20 வருடங்களாக சேவை புரிந்த புதுச்சேரி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழா எதிர்கால தலைமுறை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர் பைபாஸில் புதியதாக அமைக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் வெண்கல சிலையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் மூலக்கடையில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1996இல் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். வில்லியனூர் பைபாஸில் அமைக்கப்பட்டதால்
போக்குவரத்து இடையூறாக இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது. தற்பொழுது பைபாஸில் விநாயகர் கோவில் அருகில் புதிய எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாரானது. இந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு வெண்கல எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் எம்ஜிஆர் வெண்கலை சிலையை அமைக்க உறுதுணையாக இருந்த புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்தார். எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்கு தடையாக இருந்த ஓபிஎஸ் அணியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க தகுதியற்றவர்கள் என்றும் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பெரம்பலூரை சேர்ந்த வினோத் என்ற பயணியிடம் ரூபாய் 77 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. ஹவாலா பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் உள்ள ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது கையில் ஒரு பேக் எடுத்து வந்த நபரை ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். பையில் 500 ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து உடனடியாக திருச்சி வருமான வரித்துறை அதிகாரியிடம் ரயில்வே போலீசார் தகவல் தெரிவித்தனர். ரயில்வே போலீசார் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தை சேர்ந்த வினோத்குமார் என்பது தெரியவந்தது. பின்னர் வருமான வரித்துறை துணை இயக்குனர் ஸ்வேதா மற்றும் ரயில்வே உதவி ஆய்வாளர் மணிமேல் வைத்தியநாதன் ஆகியோர் வினோத்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அவர் எடுத்து வந்தது ஹவாலா பணமா அல்லது அரசியல்வாதிகள் அல்லது தொழிலதிபர்களின் பணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை முறைப்படுத்துவதற்கு மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் பிரதி புதன்கிழமை தோறும் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 109 வளர்ப்பு நாய்களுக்கு வெறி நாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக செலுத்தி பொது பரிசோதனை செய்து புதிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய உரிமத்திற்கு நாய் ஒன்றுக்கு 150 மற்றும் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்த பின்பு சரியான முறையில் பராமரிக்காமல் பொது இடங்களில் கைவிடப்படுவதாக நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் படி இது குற்றமாகும். எனவே வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்களின் உரிமையாளர்கள் அவை வயது முதிர்வு நோய்வாய்ப்பட்டால் அவற்றை கைவிடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவில் பள்ளி மாணவர்கள் மோதல் தொடர்பாக 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். இது குறித்து விவரிக்கிறார் நமது சிறப்பு நிருபர். தாமரச்சேரியில் தனியார் டியூஷனில் படிக்கும் மாணவர்கள் பிரிவு உபசரிப்பு விழாவை நடத்துவது தொடர்பாக மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் 16 வயது மாணவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோழிக்கோடு அரசு மருத்துவமனை ஐசியூவில் மாணவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். நேற்று பிப்ரவரி 28 நள்ளிரவு 1 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி மாணவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் 5 மாணவர்களை கைது செய்து சிறுவர்களுக்கான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனிடையே கோழிக்கோடு கல்வித்துறையின் இணை இயக்குனர் இந்த சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தார். கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி கூறுகையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவன் உயிரிழந்துள்ளான். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் என கூறினார். விண்வெளியில் ஒரே நேர்கோட்டில் வந்த 7 கோள்களை தொலைநோக்கி மூலம் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்த்து வியந்தனர். புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மன்றம் சார்பில் பொதுமக்கள் விண்வெளியில் 7 கோள்கள் பார்ப்பதற்கு நேற்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரவு 7 மணிக்கு ஒரே நேரத்தில் தெரியும் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, புதன், யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அப்துல் கலாம் மையம் மற்றும் கோளரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி பொதுமக்கள் நேற்று இரவு 7 கோள்களையும் தொலைநோக்கி மூலம் பார்த்து சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விஜய் தனி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்பார். பிரசாந்த் கிஷோர் சர்டிபிகேட்.
கிரிப்டோ கரன்சி மோசடியில் தனக்கு சம்பந்தம் இல்லை என நடிகை தமன்னா விளக்கமளித்துள்ளார். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பெரம்பலூரை சேர்ந்த வினோத் என்ற பயணியிடம் ரூபாய் 77 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. ஹவாலா பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் பள்ளி மாணவர்கள் மோதலில் 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.